தீர்க்கதரிசி புத்திரரில் ஒருவனுடைய மனைவின்னு இருக்கு. தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுவா, கடன் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அவர் எங்களை விட்டு போயிட்டாரு, எனக்கு 2 பிள்ளைங்க, கடன்காரன் வந்து கடன் கேட்குறான், என்னால் திருப்பி கொடுக்க முடியல, என் பிள்ளைகளை கூப்பிட்டு போறேன்னு சொல்றான். தீர்க்கதரிசி பார்க்குறாரு, உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. அவ சொல்றா, என் வீட்டில் ஒன்றுமே இல்லை, கடன் மேலே கடன், ஒரே ஒரு புட்டி, ஒரு குப்பி எண்ணெய் இருக்கு, அந்த எண்ணெய் மாத்திரம் தான் என்கிட்ட இருக்கு. ஆண்டவர்கிட்ட பேசும்போது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும், உள்ளதை உள்ளபடி சொல்லணும். அன்னைக்கு தீர்க்கதரிசிகள் தான் தேவனுடைய வாய். அவர் ஞான திருஷ்டிக்காரர் என்றும் அழைக்கப்பட்டார்கள். என தேவன் மனிதனோடு பேசி நின்ற காலங்கள் இவங்க மூலியமாக தான் பேசுவார். அவர் சொல்லுவார், அயலார் வீட்டில் போய் பாத்திரத்தை எடுத்துட்டு வாங்க, அந்த பாத்திரத்தில் இந்த எண்ணெயை வார்த்து ஊற்றுங்க, ஊற்றிக்கிட்டே இருங்க. சுற்றி இருக்கிற எல்லா வீட்டுக்கும் போயிட்டாங்க பிள்ளைங்க, பாத்திரத்தை கொண்டு வந்தாங்க, ஊற்றிக்கிட்டே இருக்கிறாங்க, எண்ணெய் வந்துக்கிட்டே இருக்கு. கடைசியில் மகன் வந்து சொல்லுவான், கதவை சாத்திட்டு உள்ள எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, தீர்க்கதரிசி வெளியே இருக்கிறாரு. இன்னைக்கு பாருங்க, அன்னைக்கு தீர்க்கதரிசி, இன்னைக்கு தீர்க்கதரிசியை தேடிட்டு ஓடாதீங்க. தீர்க்கதரிசிகளுக்கு உங்களுக்காக உங்கள் பிரச்சனையை சொல்லி ஜெபிக்க அவர்களுக்கு நேரம் இல்லை. அன்னைக்கு பழைய ஏற்பாடு, இன்னைக்கு புதிய ஏற்பாடு. இன்னைக்கு கிருபை நாட்களுக்குள்ளாக இருக்கிறீங்க. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் டைரக்டாக கனெக்ஷன் இருக்குது. இந்த நிலைமை ஆண்டவர்கிட்ட சொல்லலாம், ஏசப்பா எங்கள் வீட்டில் ஒன்றுமே இல்லைப்பா, ஒரே ஒரு குப்பி எண்ணெய் இருக்குப்பா. மனுஷனை கொண்டு அற்புதங்களை செய்த தேவன் நேரடியாகவே உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். பாத்திரம் எல்லாம் நிறைஞ்சிருச்சு, பாத்திரம் இல்லைன்னு பிள்ளை வந்து சொன்ன உடனே எண்ணெயும் நின்று போயிடுச்சு. இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, தீர்க்கதரிசி சொல்லுவார், இதை விற்று அவன் கடனை கொடு, மீந்ததை வைத்து நீங்களும் உங்கள் பிள்ளைகளும், நாள் குறிக்கலைங்க, நேரம் குறிக்கலைங்க, உங்கள் ஆயுசு முழுவதும் சாப்பிட்டு, என் கற்பனை அது, திருப்தியாயிருங்கள். ஹல்லேலூயா. யார்கிட்ட பேசணும்? ஏசப்பா கிட்ட பேசணும், ஏசப்பா கிட்ட சொல்லணும், இதான் என்னுடைய நிலைமை. நான் ஆண்கள் படிக்கிற ஆளுங்களாம் தேடிட்டு போகிறீங்க, லெட்டர் எழுதுகிறீங்க, அவர்கள் சொல்லுகிறார்கள் எங்களுக்கு எழுதுகள், நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம். ஏன் உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டாரா? கேட்பாரே. அவங்களுக்கு உங்கள் நேரத்தை பற்றி, உங்கள் காரியத்தை பற்றி சொல்லி ஜெபிக்க அவங்களுக்கு நேரம் இல்லை. God has given you a direct access to talk to him. உங்கள் ஜெபங்களை கேட்கும்படியாய் அவருடைய செவிகள் எப்பொழுதும் திறந்திருக்கிறதா. எந்த நேரமும் நீங்க ஜெபிக்கலாம், எப்போ வேணாலும் நீங்க கேட்கலாம், எப்போ வேணாலும் தருவாரு. இதுல முக்கியமான பாயிண்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். Go and sell this, repay your debts, the remaining you will have for you and your children, that you may eat for a longer period of time. நீங்கள் திருப்தியாய் நான் நெடுநாட்கள் சாப்பிடும்படியாய் மீதி உள்ளதையும் கர்த்தர் தருவார். அவர் பேரு ஏராளமானவர், அவர் பெயரு தாராளமானவர். எங்களோடு சேர்ந்துக்கிறீங்களா? எங்கள் விசுவாசத்தில் சேர்ந்துக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், அடிக்கடி இந்த பாடல் பாடும்பொழுது அது ஒரு ஜெபம். நாம் பாடுறோம் இல்லையா, அது ஜெபம். இன்னைக்கு இந்த பாடல்கள் உங்களுக்கு ஊழியம் செய்யட்டும். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். கவலைப்படாதீங்க. இதே சூழ்நிலைக்குள்ளே நான் இருக்கிறேங்க, இதை விட மோசமான ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கிறேங்க, கவலைப்படாதீங்க. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அவர் சொல்லிய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாமல் வெறுமையாய் அவரிடத்தில் திரும்பாது. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஊழியம் செய்ய போகிறார். கைகளை உயர்த்துறீங்களா? நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுதே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். இம்மட்டும்
காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். இயேசுவை நம்பினோர் மாண்டதில்லை, என்னென்ன துன்பங்கள் நேரிட்டாலும் சிங்கத்தின் வாயினின்று ரட்சிப்பார். பங்கம் வராதென்னை ஆதரிப்பார். கைகளவதி நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுதே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். தொடர்ந்து நானும் பேசிக்கிட்டே இருக்கிறேன். என்னை பார்த்து கொண்டிருக்கும் சொல்றேன், விசுவாசம் ஒன்றி தான் வில் ஒர்க் மிரக்கிள்ஸ் ஃபார் யூ. நான் இங்கே கேட்ட வார்த்தைகள், நான் விசுவாசம் கொண்டுட்டேன், கர்த்தர் என்னை நடத்துவார். இதுவரை நடத்தின எபினேசர் இனியும் நடத்த வல்லவராயிருக்கிறார். ஆயத்தமாக இருக்கீங்களா? இன்னொரு அடி பாடலாமா? என்னோடு சேர்ந்து கைகளை உயர்த்தி, விசுவாச தாழ்நீதி மான் பிழைப்பான், வறட்சி மிகுந்த காலத்திலும் பக்தன் வலது பரிசத்திலே கர்த்தர் தாம் நிற்பதால் அசைந்திடார். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுதே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். கைகளை உயர்த்தி உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். பரலோக பிதாவே, இதே சூழ்நிலை போய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் உடைய ஞாபகத்துக்கு நாங்கள் கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. அன்று தீர்க்கதரிசி, இன்று நீர். எங்கள் ஜெபங்களை கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, எங்களை ஜெபங்களை கேட்கும்படியாய் உடைய செவிகள் எப்பொழுதும் திறந்திருக்கிறது. இந்த சூழ்நிலை இந்த பிள்ளைகளுக்கு மாற்றி தருவீராக. If they do not have hope in them, let it start now in Jesus name. இப்பொழுதே அது துவங்கட்டும் ஆண்டவரே. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்று நாங்கள் பாடினோம். அந்த விசுவாசம் என் பிள்ளைகளை பிழைக்க செய்யட்டும், நடத்தட்டும், காத்துக்கொள்ளட்டும். வரவேண்டிய ஆசீர்வாதங்களின் நிறைவை அவர்கள் காணட்டும். எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.